அடுத்து நம்ம யூரோப் டூர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே வந்து ரோமில் வந்துருந்தோம். ரோம் வந்து நம்ம இன்டர்னலாக பஸ் டூர் பார்த்துருந்தோம். அது முடிச்சுட்டு செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோமில் இருக்கிற வேட்டிக்கன் சிட்டி, கொலிசியம் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டே த்ரீ வந்து இதான் நாங்கள் டூரோட பிளான். டே 3 வந்து நம்ம பீஸா டவர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரன்ஸ் அண்ட் தென் வெனிஸ் சிட்டி இதை வந்து கவர் பண்ண போகிறோம். டே 3ல் ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸா டவர் பற்றி சொல்லணும்னா இந்த பீஸா கத்தீட்ரல் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1173 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூனால ஒரு 100 வருஷம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிலே ஆகிட்டு 1372 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஆகிருக்கு இந்த பீஸா டவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 56 மீட்டர்ஸ், அதாவது 183 ஃபீட் இருக்குது. இது வந்து 4 டிகிரி வந்து டில்ட்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த டில்ட்டிங்கை வந்து 1990 to 2000 வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பை இதில் ப்ராஜெக்ட் பண்ணி. இதுதான் இந்த பீஸா டவரோட டீட்டெயில். இது வந்து வருஷத்துக்கு ஓவர் 5 மில்லியன் பீப்புள் வந்து விசிட் பண்ணுற இடம். அப்போ வந்து வேர்ல்டு வண்டர் ஒன்னாக இருந்தது இது பீஸா டவர். பீஸா டவர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து ஃப்ளோரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லேண்ட் ஃபார் மைக்கேலோ ஆஞ்சலோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஹோம் கிரவுண்டு. இங்கே நம்ம பார்க்க பலாசோ வெக்கியோ ஃப்ளோரன்ஸோட ஓல்டு டவுன் ஹால். இந்த ஓல்டு டவுன் ஹால் வந்து 1863 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளோரன்ஸ்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. மைக்கேலோ ஆஞ்சலோவோட ரிமெம்பரன்ஸாக இந்த இது வச்சுருக்காங்க. இந்த ஏரியல் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரன்ஸ்லேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேஸு. சாமி இங்கே பாரு, வா 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 பாரு, ஓகேவா? बंद हो गया। சாமி போயிட்டாங்களா? ஃப்ளோரன்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகிறது வெனிஸ் சிட்டி வந்து இட்டாலியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் பிளேஸு. இட்டாலியில் நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு 118 ஐலாண்டு கொண்ட ஒரு சின்ன நகரம் தான் வந்து வெனிஸ் சிட்டியில் காரு, பஸ்ஸு இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்காது. மோஸ்ட்லி வந்து டனல்ஸில் ஒரு 400 பிரிட்ஜஸ் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த வேர்ல்டு வார் டைமில் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வார் கைதிங்களை வந்து வச்சுருக்கிற ஒரு இடமா இருந்தது. நாளடைவில் பார்த்திங்கன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இதில் வந்து நிறைய ஷாப்பிங்ஸு, என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செயின்ட் மார்க் பேசிலிக்காவோட சர்ச் ஒன்று இருக்குது உள்ள. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வெனிஸ் சிட்டி. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து இந்த வெனிஸ் சிட்டியில் எடுத்திருப்போம். ஒரு இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் பிளேஸு. But as I told you, main is the St. Mark Square, the main island, where St. Mark Square. And when we go to the further, on the right hand side, you will be able to see, on the right side, you will be able to see last stocking. The bottom, the last stocking, that is this 5-star property in this island.
20 மினிட்ஸ் போட் ரைடிங் அப்புறமா வந்து நாங்கள் வெனிஸ் சிட்டியில் வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து செயின்ட் மார்க் பேசிலிக்காவோட சர்ச்சு, அதை சுற்றி இருக்கிற செயின்ட் மார்க் பேசிலிக்காவோ ஸ்கொயர். இது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இதை சுற்றி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய மல்டிபிள் மியூசிக் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்குது. நாங்கள் எஸ்ஓடிசியில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எங்கள் குரூப் டூரை கேதர் பண்ணிட்டு ये सारा मेन स्क्वायर है सेंट मार्क स्क्वायर. ओके, क्या गिरा मैडम? और ये है सेंट मार्क्स बेसिलिका. ठीक है, और ये पीछे मेरे, और ये सारा मोजाइक वर्क है जो आपको दिख रहा है फ्रंट फसाद में. ओके, एंड द स्टोरी लाइफ हिस्ट्री और लाइफ स्टोरी ऑफ सेंट मार्क्स वाज வெனிஸ் சிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டூர் ஆக்டிவிட்டி அந்த போட் ரைடு தான். அந்த போட் ரைடு வந்து பர் பர்சன் வந்து பர் போட்டுக்கு வந்து 120 euro to 80 euro ஆகும். இது வந்து ஒரு ½ an hour to 45 minutes இந்த போட் ரைடிங் வேரியஸ் டனலில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வந்து நிறைய பாப்புலர் ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங், கிளாஸஸ் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங்கும் இருக்குது. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் டூர் மாதிரியும் அந்த கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதனுடைய வீடியோ நாங்கள் எடுக்கல. கூப்பிட்டு போய் எப்படி வேரியஸ் கிளாஸஸ் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்னு காமிச்சு, அதே மாதிரி ஷாப்பிங்கும் இங்கே நிறைய பேர் பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறேன். கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போது அதே மாதிரி இந்த லென்ஸ் நீ தலைக்கீழ இருந்துச்சுன்னா லென்ஸ் தலைக்கீழ தான் தெரியும் வீடியோ. அந்த மாதிரி வீடியோ இமீடியட்டாக டெலீட் பண்ணலாம்.
நான் திருப்பி சொல்கிறேன். அந்த மாதிரி வீடியோ கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போது அதே மாதிரி இந்த லென்ஸ் தலைக்கீழாக இருந்துச்சுன்னா லென்ஸ் தலைக்கீழாக தான் தெரியும் வீடியோ. அந்த மாதிரி வீடியோ எடிட்டாக டெலிட் பண்ணும். இந்த போட் ரைடிங் முடிச்சதுக்கப்புறமே வந்து செயின்ட் மார்க் ஸ்கொயரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு வந்து வித் மியூசிக்கில் ஓட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டன் தான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரியா கவர் பண்ண போகிறோம். ஓகே, டே 3 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பீஸா வந்து ஃப்ளோரன்ஸ், நெக்ஸ்ட்டு வெனிஸ் சிட்டி கவர் பண்ணியிருக்கோம். டே 4 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியாவில் இருக்கிற ஒரு மியூசியம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஆஸ்ட்ரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். தேங்க்யூ.